தாய் வீடு மே 2025. இரவின் துயர். எழுதியவர் தாமரை செல்வி. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. வெளியே சுழன்றடிக்கும் சூறாவளியின் உக்கிரத்தை வீட்டுக்குள் இருந்தபடியே உணர முடிந்தது. மழையின் இரைச்சலும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தது. மாறன் வீட்டின் மாடி ஜன்னலின் கண்ணாடி வழியாக வெளியே பார்த்தான். மாலை 6 மணிக்கே வெளியே இருள் படர தொடங்கிவிட்டது. பக்கத்து வீடுகள் எல்லாம் மங்கலாக தெரிந்தன. காற்றின் வேகத்தை மீறிக்கொண்டு அடர்த்தியாக விழும் மழையின் இரைச்சல் காதை வந்து அடைத்தது. மழையின் கோடுகள் வெள்ளியாய் மின்னின. 2 வாரமாகவே ஆஸ்திரேலிய அரசு புயல் பற்றிய எச்சரிக்கையை தந்து கொண்டுதான் இருந்தது. தொலைக்காட்சியில் பிரதான செய்தியாகவே ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தார்கள். பிரிஸ்பேன் நகரில் எந்தெந்த இடங்கள் புயலால் தாக்கப்படக்கூடும் என்ற விவரங்களையும் மாறி மாறி சொல்லியபடி இருந்தார்கள். கடற்கரையோர பிரதேசங்களுக்கு அதிக எச்சரிக்கை தரப்பட்டது. மழை அங்கிகளை அணிந்து கொண்டு மழைக்குள் நனைந்தபடி ஒலிவாங்கியை கையில் வைத்துக் கொண்டு செய்தியாளர்கள் நிகழ்வுகளை காட்சிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பாடசாலைகள், அலுவலகங்கள் அத்தனைக்கும் அரசு விடுமுறை அறிவித்திருந்தது. 50 வருடங்களுக்கு முன்பு பிரிஸ்பேனில் ஏற்பட்ட புயலின் தாக்கம் பல இழப்புகளை தந்திருந்தது. இத்தனை வருடம் கழித்து இப்போது வந்திருக்கும் புயல் எத்தகைய அழிவை தரப்போகிறதோ தெரியவில்லை. மாறனுக்கு சிறிது நம்பிக்கை இருந்தது. அவர்கள் வீடு இருக்கும் இடம் சிறிது மேட்டுப் பகுதி. 4-5 வருடங்களின் முன்பும் மழை கொட்டி வெள்ளம் ஏற்பட்ட போது கூட அவர்களிடத்துக்கு தண்ணீர் வரவில்லை. வீதிகளில் முழங்கால் அளவு நீர் வந்து அதுவும் கடந்து போய்விட்டது. ஆனால் இம்முறை புயலும் சேர்ந்து வந்ததில் பதற்றம் அதிகரிக்கிறது. வீட்டுக்கு வெளியே உள்ள தளபாடங்கள், பொருட்களை எல்லாம் எடுத்து வீட்டுக்குள் வைத்தாகிவிட்டது. முந்த நாளே காற்று லேசாக வீசத் தொடங்கிவிட்டது. இன்று காலையிலிருந்து சூறாவளியாக மாறி மூர்க்கத்துடன் வீசுகிறது. பகல் பொழுது பகலாகவே இருக்கவில்லை. மரங்கள் எல்லாம் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்தன. வீட்டின் முன் தெருவோரம் நின்ற பெரிய மரம் வீட்டின் மேலேயே சரிந்து விழுந்து விடுமோ என்றும் பயம் எழுந்தது. ஓவென்ற இரைச்சலோடு வீசிய காற்றும் அடர்த்தியாக கொட்டி தீர்த்த மழையும் இருட்போர்வையையே போத்தியிருந்தது. ஒரு வினாடி கூட விடாமல் இப்படியா இயற்கை தாண்டவமாடும்? இன்று எங்கும் வெளியே செல்ல முடியவில்லை. வெள்ளம் பாயும் வீதி முனைகளில் அவசர சேவை பிரிவினர் தடுப்புகளை போட்டிருந்தார்கள். துணைக்கு காவல்துறையினரும் நின்றிருந்தார்கள். இன்று மாலை 4 மணியிலிருந்து மின்சாரமும் நின்றுவிட்டது. இணைய தொடர்பும் வந்து வந்து போகிறது. மின்சாரம் நிற்கும் வரை தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்க முடிந்தது. அதிக சேதம் நகரை தாண்டிய கரையோர பிரதேசங்களில்தான் நிகழ்ந்திருக்கிறது. கடலில் இருந்து வெண்நுரையாய் மேலெழுந்து கரைமோதும் அலைகளின் வேகத்தையும், வேரோடு மரங்கள் வீதிகளில் விழுந்து கிடப்பதையும், வீதியே தெரியாமல் வெள்ளம் பொங்கி புரண்டோடுவதையும் காட்சிகளாய் பார்க்க நெஞ்சுக்குள் குளிர் பரவியது. தாழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களை அப்புறப்படுத்தும் பணிகளையும் மஞ்சள் அங்கி அணிந்த தொண்டர்கள் செய்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடிந்தது. இப்போது தொலைக்காட்சியையும் பார்க்க முடியவில்லை. வெளியே என்ன நடக்கிறது என்றும் தெரியவில்லை. மைதிலி மெழுகுதிரிகளை கொளுத்தி வீட்டுக்குள் அங்கங்கே வைத்தாள். அந்த வெளிச்சத்தில் பிள்ளைகள் இருவரும் ஒருவித பயத்துடன் சோஃபாவில் இருப்பதை பார்க்க முடிந்தது. ஏனப்பா இப்படி சத்தத்தோட காத்து வீசுது? காதை பொத்திக் கொண்டு கேட்ட துஷியிடம், கொஞ்ச நேரத்துல குறைஞ்சிடும். நாங்க வீட்டுக்குள்ளதானே இருக்கிறோம், பயப்படாதேங்கோ, அப்பா பக்கத்தில் இருக்கிறேன் என்று அருகில் போய் அணைத்துக் கொண்டார். வீட்டுக்குள்ளிருந்து எதுவும் செய்ய தோன்றவில்லை. 2 நாளாய் வீட்டுக்குள் இருந்தபடி தெரிந்தவர் அறிந்தவர் என்று எல்லோருடனும் கைபேசியில் அழைப்படுத்து கதைத்து நிலைமையை விசாரித்தாயிற்று.
நேற்றைய விட இன்று அதிகமாய் காற்று சுழன்றடிக்கிறது. நாளைக்கு குறையுமா கூடுமா தெரியாது. புயலை பார்க்க வேறு கவலையும் எழுகிறது. மதியம் அப்பாவுடன் கதைத்த போது, "நீ கவலைப்படாத, இங்க பிரச்சனை எதுவும் இல்லை, வீட்டுக்குள்ள இருக்கிறது பாதுகாப்பு தானே, நீ மழைக்கையும் காத்துக்கையும் இங்க வந்து அலையாத" என்று சொல்லியிருந்தார். மனம் கேளாமல் இப்போது அழைத்த போது தொடர்பு கிடைக்கவில்லை. இங்கே மின்சாரம் நின்றது போல அவர்களின் பகுதிகளிலும் நின்றிருக்குமோ? அங்கும் மெழுகுதிரி வெளிச்சத்தில் தான் இருக்க நேரிடுமோ? மாமாவுக்கு திரும்பவும் ஒருக்கா அடுத்து பேருங்கோவன். எடுக்க இயலாதாம், சார்ஜ் இல்லாமல் இருக்கோ தெரியல. அந்நேரம் இளங்கோ கைபேசியில் அழைத்தான். "என்னடாப்பா, மழை இப்படி கொட்டுது, புயலும் வர வர கூடுது, அங்கே என்ன நடக்குது?" "இருக்கிறோம், இப்ப கரண்டும் போயிட்டுது, எங்கட இடத்திலேயும் கரண்ட் இல்லை. அப்பாவோட கதைச்சனியா?" 2 மணி போல கதைச்ச நான். இப்ப தொடர்பு கிடைக்குதில்லை. எனக்கு அவடம் கிட்டத்தான், ஆனா முன் ரோட்டில் மறைப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க. என்னடா செய்ய? ஒருக்கா சுத்தியண்டாலும் போய் பார்க்கட்டா? வேண்டாம், பிரச்சனை இல்லை, அவர் சமாளிப்பார். இளங்கோவிடம் அப்படி சொல்லிவிட்டாலும் மாறனின் மனதில் கவலையும் பதற்றமும் ஒரு சேர எழுந்தது. சாய்மனை கதிரையில் சாய்ந்திருந்தவருக்கு தலை விண் விண்ணென்று வலித்தது. கண்ணை மூடி கிடந்தாலும் காதுகள் பேரிரைச்சலை உள்வாங்கிக் கொண்டிருந்தன. வீடு இருளில் மூழ்கிய தருணம் பூரணி மெழுகுதிரிகளை கொளுத்தி வந்து அங்கங்கே வைத்தாள். அந்த மெல்லிய வெளிச்சத்தில் கண்களை திறந்து அவளை பார்த்தார். மெலிந்த உருவம், முன்னெற்றியில் வெள்ளி கம்பிகளாய் நரைமயிர், இழுத்து பின் கழுத்து பக்கம் அவசரமாய் ஒரு முடிச்சு, கனிவு நிரம்பிய முகம். அருகே வந்து அவர் நெற்றியை தொட்டு பார்த்தாள். "ஏன், தலைவலிக்குதா?" "இல்ல, யோசனையா கிடக்கு. இந்த புயலும் மழையும் எப்ப குறைய போகுதோ தெரியல. வீட்டுக்குள்ள பாதுகாப்பாய்த்தானே இருக்கிறோம். கரண் நின்றதும் ஒரு விதத்துல நல்லது. டிவியில செய்திகளை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற தேவையில்லை. ஆனா செய்தி பார்த்தா தானே நிலைமை தெரியும். நிலைமை தெரிஞ்சு என்ன செய்ய போறோம்? எங்கட இடங்களுக்கு வெள்ளம் வராது, பயப்பட தேவையில்லை. சரி, 7 மணி ஆகுது, எழும்புங்கோ, சாப்பிடலாம்." "இப்ப பத்திக்கையில பூரணி, எங்களை நினைச்சு பிள்ளை கவலைப்பட்டு கொண்டிருப்பான். அந்த போன் எடு, ஒருக்கா கதைப்பம்." பூரணி மேசையில் இருந்த கைபேசியை எடுத்துக் கொடுத்தாள். வாங்கி பார்த்தவர், "அட, சார்ஜ் இல்லாமல் இருக்கு. கரண்ட் நிக்க முதல் சார்ஜ் போட வேண்டும் என்று நினைச்ச நான் மறந்துட்டேன்." அவர் மெதுவாய் எழுந்து போய் கைபேசியை மேசையில் வைத்துவிட்டு முன்பக்க எண்ணல் திரையை விலக்கி வெளியே பார்த்தார். கண்ணாடி வழியாக எதுவும் தெரியவில்லை. மழையிருள் வெளியுலகை மூடியிருந்தது. பூரணி வந்து திரைச்சீலைகளை மூடிவிட்டாள். இருவரும் வந்து சாப்பாட்டு மேசையின் கதரைகளில் அமர்ந்து கொண்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. யாருடனாவது கதைக்கவும் முடியாது. கைபேசியை சங்கடத்துடன் பார்த்தார். கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். மாறன்தான் யோசித்துக் கொண்டிருக்க போகிறான். புயல் எச்சரிக்கை வந்தபோதே தங்களுடன் வந்து இருங்கோ என்று சொல்லியிருந்தான். அவருக்கு அந்த வீட்டை விட்டு எங்கும் போக மனம் பெறவில்லை. "நான் சமாளிப்பேன், நீ பயப்படாத" என்று சொல்லிவிட்டார். அரை இருளுக்குள் அவர் பார்வை வீட்டின் உட்புறத்தை அளந்தது. அந்த வீட்டுக்கு அவர்கள் வந்து 35 வருஷங்களாகிவிட்டது. ஏனோ எத்தனை வசதிகள் வந்த போதும் இந்த வீட்டை மட்டும் மாற்ற அவருக்கு மனம் பெறவில்லை. எல்லா விதத்திலும் ராசியான வீடு என்பதை உறுதியாக அவர் நம்பினார். மாறன் ஓடியாடி விளையாடி வளர்ந்த வீடு. ஒற்றை பிள்ளையே உலகமாக நினைத்து வாழ்ந்த மனங்களுக்கு
அந்த வீடு எத்தனையோ இனிய நினைவுகளை தந்திருக்கிறது. பூரணியின் முகத்தில் ஒரு வாட்டம் தெரிந்ததை உணர்ந்தார். மாறன் பற்றிய யோசனைதான் காரணம் என்பதும் அவருக்கு புரிந்தது. அவளுடைய மனதை வேறு பேச்சுகளால் திசை திருப்ப முயன்றார். பூரணியை இருக்க வைத்து அவளோடு பேசிக் கொண்டிருப்பதில் அவருக்கு என்றும் விருப்பம் அதிகம். கதைக்க எவ்வளவோ இருக்கும். அதை தொட்டு இதை தொட்டு என்று பல விஷயங்கள் சுற்றி சுற்றி வந்து உரையாடலில் இணைந்து கொள்ளும். சிறு வயதுகளில் மாறன் செய்த குறும்புகள் தொடக்கம், 4 வருடங்களின் முன்பு வெள்ளம் வந்து வீட்டு வாசலில் நின்று தழும்பியது பற்றி, விடுமுறை நாட்களில் மாறன் மைதிலி பிள்ளைகளுடன் காட்டுப்புறங்களுக்கோ கடற்கரைகளுக்கோ சென்று முகாம் அமைத்து தங்கிய நாட்கள் பற்றி, ஊரில் இருக்கும் உறவுகள் பற்றி, பூங்காவுக்கு நடக்கப் போகும் நேரங்களில் அங்கு அறிமுகமாகும் நண்பர்கள் பற்றியெல்லாம் கதைத்து, இறுதியில் ஏதோ உன்னோட கதைச்சு கொண்டிருந்தாலே போதும் என்று முடிவுரை சொல்வதோடு அவ்வப்போது நடக்கும் உரையாடல்கள் முடிவுக்கு வரும். பூரணியின் முகத்தை பார்த்தார். பேச்சை வேறு திசையில் மாற்ற நினைத்தார். நீ சொன்னது போல டிவி நியூஸ்களை பார்க்காதது கூட நல்லதுதான். பகல் டிவியில காட்டின காட்சிகள் தான் கண்ணுக்குள்ள நிக்குது. கோல்ட் கோஸ்ட் பக்கம்தான் சரியான சேதம் வந்திருக்கு. கடல் என்னமா பொங்கி அலை அடிச்சுது. பலீனா பக்கமெல்லாம் காட்டினவ இவ்வளவு தண்ணி பாஞ்சோடுது. ரோடெல்லாம் மரங்கள் விழுந்து கிடக்குது. வீடுகள் பாதியளவுக்கு வெள்ளத்துக்கு கிடக்குது. முந்தியங்கட மேலதிகாரியா இருந்த ஃபீலிக்ஸ் அங்கதான் இருக்கிறார். அவற்ற நிலைமை எப்படி என்று நினைக்க கவலையா இருக்கு. ஓய்வு காலத்துல அமைதியா இருக்க வேணும் என்று நினைச்சு அங்க வீடு வாங்கி இருந்தவர். எத்தனை பணக்காரர். அந்த பெருமை கொஞ்சமும் இல்லாமல் எல்லா மனுஷரோடும் அன்பாக பழகிய ஆள். நாளைக்கு போன் சார்ஜ் போட்டதும் அவரை அழைச்சு விசாரிக்க வேணும். அப்படி தொடங்கிய உரையாடல் தெரிந்தவர் ஒவ்வொருவருடைய நிலைமைகளை பற்றிய கவலைகளோடு தொடர்ந்தது. திடீரென்று பூரணிதான் ஞாபகப்படுத்தினாள். போர்ட்டபிள் சார்ஜர் ஒன்று பிள்ளை வாங்கி தந்தவனில்லே, அது எங்க? அது எடுத்து சார்ஜ் போடலாமில்லே? அட, மறந்துட்டேன் பேர். ஆனா எங்க வச்சனு தெரியல. பாப்பம். அவர் எழுந்து போய் முன்னறை மேசையில் தேடி பார்த்தார். இங்க காண இல்ல. ஒருவேளை அறைக்க இருக்கும். போய் பார்க்கிறேன். அவர் அறைக்குள் போனார். இருட்டுக்குள்ள தடக்குப்பட்டு விழுந்துடாதேங்கோ, கவனமா போங்கோ. பூரணி சொல்லி முடிய முதல் அறைக்குள் தடால் என்று சத்தம் கேட்டது. மாறனின் மனம் சமாதானமாகவில்லை. ஏதோ தவறிழைத்தவன் போல அமைதியற்று இருந்தான். இந்த புயலும் மழையும் தொடர்ந்தால் என்ன செய்வது? வற்புறுத்தி என்றாலும் அழைத்து வந்திருக்கலாமோ என்று தோன்றியது. எழுந்து வந்து ஜன்னல் வழி வெளியே பார்த்தான். புயலின் இரைச்சல் கொஞ்சம் தணிந்து விட்டது போலத்தான் தோன்றியது. ஆனால் மழை மட்டும் அதே வேகத்தோடு நிலம் நோக்கி ஆக்ரோஷத்தோடு விழுந்து கொண்டிருந்தது. வானமே தெரியவில்லை. இருளை கிழித்துக் கொண்டு இறங்கும் வெள்ளி கோடுகள் தான் தென்பட்டது. அறைக்குள் ஒரு மெழுகுதிரி ஒளிர்ந்து கொண்டிருந்தது. குழந்தைகள் இருவரும் உறங்கிவிட்டார்கள். மைதிலி அவனிடம் வந்தாள். வாங்கோ, சாப்பிடலாம். பசிக்கல மைதிலி, நீ போய் சாப்பிடு. கொஞ்சமா என்றாலும் வந்து சாப்பிடுங்கோ. அவனுக்கு தெரியும், சாப்பிட போகாமல் விட்டால் அவளும் சாப்பிட மாட்டாள். சரி வா. மைதிலி கையில் ஒரு மெழுகுதிரியை எடுத்துக்கொண்டு படியிறங்க அவன் தொடர்ந்தான். அடுப்பில் பாத்திரம் வைத்து இருந்த புட்டையும் கறியையும் சூடு காட்டி எடுத்து வந்து தட்டுகளில் வைத்தாள். மாறன் சாப்பிட்டு முடித்தான். சூடு ருசி எதுவும் தெரியவில்லை. காத்து வீசுற சத்தம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்படியே புயல் கடந்து போயிட்டு தண்டால் பெரிய நிம்மதி. சொல்லிக்கொண்டே பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு மைதிலி குசினிக்கு போக அவனும் பின்தொடர்ந்தான். சத்தம் கேட்டு பயந்து எழும்பினாலும் நீ போய் பிள்ளைகளோட இரு.
நான் கழுவி வச்சிட்டு வாரேன். சரி, பார்த்துக்கொள்ளுங்கோ. மைதிலி போனதும் அவன் பாத்திரங்களை கழுவி எடுத்து கவிழ்த்து வைத்தான். இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்வதற்கு அப்பாவை பார்த்துத்தான் கற்றுக்கொண்டான். அம்மாவோடு எப்போதும் கூடவே நின்று உதவி புரியும் அப்பாவின் இயல்பை பார்த்துத்தான் அவன் வளர்ந்தான். சாப்பாடு முடிய பாத்திரங்களை கழுவி வைப்பார். மேடியை துடைத்து சுத்தப்படுத்துவார். அம்மாவுடன் கூடவே நின்று அத்தனை வேலைகளையும் பகிர்ந்து செய்வார். நீங்க விடுங்கோ, நான் செய்வேன் என்று அம்மா சொன்னாலும் விடுவதில்லை. அப்பா வாழ்வில் எத்தனை நல்ல விஷயங்களை கற்றுத் தந்திருக்கிறார். அம்மாவை உள்ளங்கையில் வைத்து தாங்கி நடப்பவர். அம்மாவை நோக விடாமல் பார்த்துக் கொள்வதே தனது வாழ்வின் கடமை என நினைப்பவர். அப்பாவின் வார்த்தைகள் எப்போதும் அவர் நினைவில் இருக்கும். எனக்காக அம்மா எவ்வளவு செய்கிறா, என்னை அவ எப்படி பார்த்துக் கொள்கிறாவோ அதே மாதிரி நானும் அம்மாவை பார்க்கிறேன், அவ்வளவுதான். அவை மனதில் ஆழ பதிந்ததனால்தான் மைதிலியையும் நோக விடாமல் பார்த்துக்கொள்ள அவனால் முடிகிறது. எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அவன் மேலே வந்தபோது குழந்தைகளுடன் படுத்திருந்த மைதிலி, நீங்களும் இனி கொஞ்சம் படுங்கோ என்றாள். கட்டிலில் அமர்ந்து முதுகுக்கு தலையணை வைத்து சாய்ந்து அமர்ந்தான். நேரத்தின் நகர்வு பெரும் சோர்வை தந்தது. சுவர் மணிக்கூட்டின் டிக் டிக் என்ற மெலிதான சத்தம் மழையின் இரைச்சலில் அடங்கிவிட்டிருந்தது. மனம் யோசனையில் கனத்தது. நித்திரை வரும் போல் தெரியவில்லை. புத்தகம் ஏதும் வாசிக்கலாமா என்று நினைத்தான். வாசிப்பில் மனம் பதியாது என்று தோன்றியது. சரி, படுத்துக் கொள்ளலாம் என்ற நினைப்பில் போர்வைக்குள் சுருண்டு கொண்டான். கண்களை மூடிக்கொண்டான். நேரம் நகர்கிறதா, இல்லை அப்படியே நிற்கிறதா? சிறிது பொறுத்து எழுந்தான். என்ன என்றாள் மைதிலி. நித்திர வர இல்ல, ஒரே யோசனையா கிடக்கு. யோசிச்சு என்ன செய்யலாம்? காலம விடியட்டும், போய் பார்த்து வாங்கோ. இப்ப படுங்கோ. சரி, நீ படு, நான் போய் ஒரு கோப்பி போட்டு குடிச்சிட்டு வாரன் என்றான். இருங்கோ, நான் போட்டு கொண்டு வாரன். வேண்டாம் வேண்டாம், நீ படு, நான் போய் போட்டு குடிக்கிறேன். உனக்கும் வேணுமே? இல்ல, நீங்க போய் குடிங்கோ. சரி என்று அவன் மெழுகுதிரியை ஏற்றி எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினான். கேஸ் அடுப்பில் நீரை கொதிக்க வைத்தான். ஏதும் செய்தாலாவது மனம் வேறு திசைக்கு மாறாதா என்ற எண்ணம். சுட சுட கோப்பியை ஊற்றி கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாய் குடிக்கத் தொடங்கினான். எதிரே தொலைக்காட்சி இருள் திரையுடன் இருந்தது. மின்சாரம் இருந்தால் இதையாவது பார்த்து வெளியே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். இப்போது அதற்கும் வழியில்லை. குடித்து முடிய கோப்பியை கழுவி வைத்துவிட்டு மறுபடி மேலே அறைக்கு வந்தான். கட்டிலில் அமர்ந்து கைபேசியை பார்த்தான். அப்பாவின் அழைப்பு ஏதும் வரவில்லை. வேறு செய்திகள் பார்க்கலாம் என்றால் இணைய வழி இணைப்பும் இல்லாமல் இருந்தது. இந்த நேரம் யாருடனும் கதைக்கவும் முடியாது. மாறன் சரிந்து படுத்தான். தடித்த போர்வையை போற்றிக் கொண்டான். கண்களை மூடிக்கொண்டாலும் உறக்கம் கிட்டக்கூட வரவில்லை. ஏதேதோ நினைவுகள். நகரும் பொழுதின் அளவும் தெரியவில்லை. போர்வையை விலக்கி கை கடிகாரத்தில் நேரம் பார்த்தான். 12 மணி காட்டியது. அட கடவுளே, இப்போதுதான் 12 மணியா? வெகு நேரத்துக்கு முன் கோப்பி குடித்துவிட்டு படுத்த போது 11 காட்டியதே. ஆக 1 மணி நேரம்தான் இதுவரை கடந்து போனதா? 1 மணி நேரம் என்ன, 60 நிமிஷங்களா? இல்லை 600 நிமிஷங்களா? சட்டென்று எழுந்து அமர்ந்தான். அவன் அசைவில் மைதிலி தலை தூக்கி, என்ன என்றாள். ஒன்றுமில்ல, நீ படு. திரும்பவும் போர்வைக்குள் சுருண்டு கொண்டான். வெளியே மழையின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது.
அறை மூலையில் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவத்தியின் மெலிந்த வெளிச்சத்தில் அவர் கீழே பார்த்தார். என்ன சத்தம்? பூரணி பதட்டத்துடன் ஓடி வந்தாள். இல்ல, கால் தடக்கி கதற விழுந்துட்டது, அதுதான். அவர் குனிந்து கீழே விழுந்து கிடந்த கதறியை எடுத்து நிமித்தி வைத்தார். சத்தம் கேட்க நான் பயந்துட்டேன். கவனம் அப்பா. சார்ஜரை தேடி பார்க்கிறன், பொறு. அவர் மேஜை மீது பார்த்துவிட்டு இழுப்பறைகளையும் திறந்து தடவினார். காண இல்ல, எங்க வச்சனண்டும் நினைவில இல்ல. சரி விடுங்கோ, இங்கால வாங்கோ, நாளைக்கு பகல் வெளிச்சத்துல தேடி எடுக்கலாம். அவர் கையை பிடித்து வெளியே கூட்டி வந்தாள். தம்பி எப்படியும் போன் பண்ணியிருப்பான். நான் எடுக்கேலி என்றதும் சரியா கவலைப்பட போறான். இரவு முழுக்க பிள்ளை யோசிச்சு கொண்டிருக்க போகுது. மத்தியானமே கவனிச்சு சார்ஜ் போட்டு வச்சிருக்க வேணும். சி, விட்டுட்டேன். என்ன மறதியோ? புலம்பும் அவரை கவலையுடன் பார்த்தாள். சரி விடுங்கோ, எப்படியும் விடிய வந்து நிப்பான் பாருங்கோ. இப்ப சாப்பிடலாம் வாங்கோ, நேரம் நல்லா போயிட்டுது. பூரணி கையில் ஏற்றி வைத்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் முன்னால் போக அவர் தொடர்ந்தார். குசினிக்குள் வந்தார்கள். புயல் மழை வரப்போகிறது என்று செய்திகள் வந்த உடனுமே அவசியமான உணவுப் பொருட்களை எல்லாம் மாறன் வாங்கி வந்து தந்துவிட்டான். முட்டை, பான், பால், பழங்கள் எல்லாம் குறைவில்லாமல் இருக்கிறது. அப்பா, எல்லாமே வாங்கியிருக்கு, நீங்கள் எதுக்கும் வெளியே போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டுத்தான் போனான். எனக்கு 2 பான் துண்டு காணும், பட்டர் பூசி வாழைப்பழத்தோட சாப்பிடுறேன். பூரணி பான் எடுத்து வைத்தாள். அவர் பட்டரை பூசி வாழைப்பழம் எடுத்து தட்டில் வைத்தார். உனக்கு? நானும் அதையே சாப்பிட்றேன், போதும். தட்டுக்களுடன் வந்து சாப்பாட்டு மேசையில் அமர்ந்து கொண்டார்கள். புயல் மழை வார நேரத்தில் எங்களோட வந்து இருங்கோண்டு தம்பி கேட்டதுக்கு மாட்டமண்டு சொன்னது அவனுக்கு கவலையாக இருக்கும். என்ன செய்கிறது? எனக்கு இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிருக்க விருப்பம் இல்லை. அங்க போய் அவைக்கு மேன் கரைச்சல் கொடுக்க வேணும். அதுதானே என்பது போல பூரணி அமைதியாக அவரது முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கு நீ, உனக்கு நான் அண்டு இருக்கிறதே எனக்கு போதும். உனக்கு ஏதும் கவலை இருக்கா? எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. உங்களோட இருக்கிற போது எனக்கு என்ன? பிள்ளை யோசிப்பான், கவலைப்படுவான், அதுதான். கதைக்கு கூட இப்ப முடியாமல் இருக்கு. என்ற கவலை இனம் பேர். நாளைக்கு சார்ஜ் போட்டுட்டு பிள்ளையோட கதைக்கிறது தான் முதல் வேலை. பேசிக்கொண்டே சாப்பிட்டதில் நேரம் போனதே தெரியவில்லை. சுவர் கடிகாரம் 10 மணி என்று காட்டியது. சாப்பிட்ட தட்டுகளை கொண்டு போய் கழுவி வைத்துவிட்டு வந்தார்கள். கொஞ்சம் தடித்த காடிகனை போடுங்கோ, குளிர் ஊசியா குத்துது. குளிராடை எடுத்து கொடுத்து மாற்றிக்கொள்ள செய்தாள். மெழுகு திரியல நூத்து போட்டு வாரன், இதுந்து என்ன செய்கிறது? படுக்கலாம். பூரணி போய் எல்லாவற்றையும் அணைத்து விட்டு வந்தாள். அவர் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து கால்களை நீட்டிக்கொண்டார். ஏன் படுக்கையிலேயே? கேட்டபடி பக்கத்தில் வந்து பூரணியும் அமர்ந்து கொண்டாள். என்னவோ நித்திர வரும் போல தெரியல. 10 மணிக்கு மேலாகுது. மனசு அமைதி இல்லாமல் இருக்கு. நீ சொன்னது போல டிவி நியூஸ்களை பார்க்காமல் இருக்கிறது கூட நல்லதுதான். திடீரென்று மனமும் உடலும் சோர்வடைந்தது போல உணர்ந்தார். சுட சுட கோப்பி போட்டு தரட்டா? குளிருக்கு நல்லா இருக்கும். வேண்டாம், கோப்பி குடிச்சா பிறகு நித்திர துப்புரவா வராது. அப்ப சரி, படுங்கோ. அவர் நீட்டி நிமிந்து படுத்துக் கொண்டார். நெஞ்சின் ஆழத்திலிருந்து மெரிதாய் ஒரு வலி எழுந்து நாடி நரம்புகளில் பாய்ந்து உச்சந்தலையில் ஏறி முன் நெற்றியில் வந்து நின்று கொண்டது. தலை வலிக்குது. கொஞ்சம் இருங்கோ, கோடாலி தைலம் பூசி விடுறேன்.
பூரணி எழுந்து போய் கோடாலி தைலம் எடுத்து வந்தாள். அருகே அமர்ந்து அவர் நெற்றியில் இதமாக பூசிவிட்டாள். தைலத்தின் வாசனை மூக்கை நெருடியது. இந்த தைலத்துக்கு ஒரு மாயம் இருப்பதாய் அவர் உணர்ந்திருக்கிறார். அதைவிட இதை பூசிவிடும் பூரணியின் விரல்களுக்கு அதிக சக்தி இருப்பதாய் நம்பியிருக்கிறார். நெற்றி நரம்புகள் ஒரு நிலைக்கு வந்தன. இப்போது வலி தெரியவில்லை. கண்முன்னே தென்பட்ட பூரணியின் முகத்தை நெகிழ்வோடு பார்த்தார். அவள் முகத்தில் நிரந்தரமாக பூத்திருக்கும் அந்த மென்முறுவல் அவர் மனதை பூக்காடாக மலரச் செய்தது. இப்ப குறைஞ்சிருக்கா? அவர் நெற்றியில் பூரணியின் கரம் பதிந்து வருடியது. அவர் கண்களை மூடிக்கொண்டார். நெற்றியில் பதிந்திருந்த அவளின் கரத்தின் மீது தனது கரத்தை அழுத்தமாக வைத்துக் கொண்டார். இப்படியே கொஞ்ச நேரம் இரு பூரணி. என்ன விட்டுட்டு அங்கால இங்கால போயிடாத. நான் அங்க போறது? இதுல இருக்கிறேன், நீங்கள் நித்திர கொள்ளுங்கோ. அப்பா, எத்தனை ஆறுதலா இருக்கிறது. வலியிலிருந்து விடுதலை பெற்ற உணர்வு. சீராக மூச்சு வர நித்திரையில் ஆழ்ந்து போனார். சட்டென்று விழிப்பு வந்தது மாறனுக்கு. கை கடிகாரம் 5:30 என்று நேரம் காட்டியது. பதறியபடி எழுந்தான். பல் துலக்கி முகம் கழுவி வந்து உடுப்புகளை மாற்றினான். எண்ணல் வழியே வெளியே இருள்தான் மூடி கிடந்தது. பொழுது இன்னமும் விடியவில்லை. காற்றின் சத்தம் வெகுவாக குறைந்திருந்தது. மழையும் உக்கிரம் குறைந்து மின் தூறல்களாக சிந்திக் கொண்டிருந்தது. அவன் கீழே இறங்கி தண்ணீர் வைத்து கோப்பி போட்டு குடித்தான். முதலில் கோப்பி எதுவும் வேண்டாம் என்றுதான் நினைத்தான். பிறகு மனதை மாற்றிக்கொண்டான். குளிருக்கு கோப்பி குடித்தால்தான் இயங்க முடியும். கோப்பையை கழுவி வைத்தபோது மைதிலி இறங்கி வந்தாள். மாறன் கார் சாவியை எடுத்துக்கொண்டான். நல்ல வேளை, நினைச்சு பயந்த அளவில் புயல் இருக்கே இல்ல. புயல் கடந்து போயிட்டது போல. மழையும் குறைஞ்சிட்டுது. கவனமா போயிட்டு வாங்கோ. எப்படியும் கூட்டி வர பாருங்கோ. 4-5 நாள் இங்க இருந்துட்டு பிறகு வேணுமென்றால் போகட்டும். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். மாறன் வாசல் கதவை திறந்து வெளியே வந்தபோது மெதுவாக விடிந்து கொண்டிருந்தது. வானின் கருமையை அழித்து சிறிது நீலமும் மின் சிவப்பும் எட்டி பார்த்தது. காற்று சுத்தமாக நின்று போயிருந்தது. புயல் கடந்துவிட்டது என்ற நிம்மதியில் பெய்து கொண்டிருந்த சிறு மழையை பொருட்படுத்த தோன்றவில்லை. காரை எடுத்துக்கொண்டு வீதியில் இறங்கினான். வீதியை நிறைத்துக் கொண்டு கரை தெரியாமல் வெள்ளம் பாய்ந்து கொண்டிருந்தது. வீதியில் எந்த வாகனமும் கண்ணில் தென்படவில்லை. அவர்களின் முன்புற வீதி தாண்டி பக்கத்து வீதியில் ஏறிய போது ஒரு கார் கடந்து போனது. அந்த வீதி முகப்பில் மஞ்சள் அங்கி அணிந்த இருவர் தலைக்கவசம் அணிந்து குடையும் பிடித்துக் கொண்டு நிற்பதை பார்க்க முடிந்தது. தடுப்புகள் இன்னமும் எடுக்கப்படவில்லை. காரை கொண்டு போய் அருகே நிறுத்தினான். குடை பிடித்தபடி அருகில் வந்தவர் குனிந்து சொன்னார், மன்னிக்க வேண்டும், மேல போக முடியாது. காரை திருப்பிக் கொண்டு செல்லுங்கள். அந்த மனிதன் முகத்திலும் களைப்பு தெரிந்தது. இரவு முழுவதும் இங்கேதான் நிற்கிறானோ தெரியவில்லை. வெள்ளை வெளிரென்ற அந்த முகத்தில் ஈரத்தின் துளிகள் படிந்து போயிருப்பதை பார்க்க முடிந்தது. நன்றியோடு தலையசைத்துவிட்டு மாறன் காரை திருப்பினான். வேறு வழியாகத்தான் போக வேண்டும். சிறிது தூரம் சென்று பக்க வீதியில் திரும்பினான். இது சுற்றி வளைத்து பின்பகுதியால் வீட்டை அடையும் பாதைதான். சுமார் 20 நிமிட பயணத்தில் ஸ்ட்ரிங்ஸ் வீதி முனைக்கு வந்தான். இதன் வழி நேராக போய் வலப்பக்கம் திரும்பினால் வீட்டுக்கு போகும் சந்தியை எட்டி பிடிக்கலாம். வீதிகளில் வெள்ளம் பாய்ந்து கொண்டிருப்பதால் வேகமாக போக முடியவில்லை. வீதியிலும் 1-2 வாகனங்களையே காண முடிந்தது.
அவனைப் போன்ற அவசரம் யாருக்கும் இல்லை போலிருக்கிறது. பிரிஸ்பேர்ன் நகரமே உறைந்து போய் வீட்டுக்குள் இருக்கிறது. வீதி முனியை எட்டிய போது முன்னால் ஒரு கார் நிற்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னால் தன் காரையும் கொண்டு போய் ஓரமாய் நிறுத்தினான். அங்கு போடப்பட்டிருந்த தடுப்புகளை அகற்றும் பணி நடந்து கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. பிரயாணத்துக்கு அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஹப்பாடா என நிம்மதி எழுந்தது. கைபேசியை பார்த்து கொண்டே காத்திருந்தான். அப்போது இளங்கோவின் அழைப்பின் ஒலி கேட்டது. எடுத்தான். இப்போ கொஞ்சம் அமைதியாயிட்டது. நான் வேணுமென்றால் வீட்டை போய் பார்க்கட்டா? அவனுக்கும் கவலையும் யோசனையும் இருக்கிறது. வேண்டாம், நான் இங்க கிட்ட வந்துட்டேன். சந்தியில தடுப்புகள் எடுக்கிறாங்கள். இனி விட்டுடுவாங்கள். விட்டால் 2 நிமிஷத்துல வீட்டை போயிடுவேன். தேங்க்ஸ்டா. சரி, நல்லது, போய்ப்பார். 5 நிமிட காத்திருப்பின் பின் தடுப்புகளை அகற்றி மேற்கொண்டு செல்ல அனுமதித்தார்கள். அவன் காரை எடுத்தான். 3வது நிமிடம் வீட்டின் முன்னால் போய் காரை நிறுத்தினான். மழை மெலிதாகத்தான் தூறிக்கொண்டிருந்தது. இறங்கி வீட்டு வாசல் முன் போய் நின்றான். வீடு அமைதியாக இருந்தது. அப்பா 5:30, 6 மணிக்கெல்லாம் எழும்பும் வழக்கம் உள்ளவர். ஆனாலும் குளிர் நேரம் இந்த 7:30 மணிக்கு அப்பா உறக்கத்திலும் இருக்கக்கூடும். அவன் தன்னிடம் இருக்கும் திறப்பை எடுத்து திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். ஜன்னல் சீலைகள் மூடியிருந்ததால் உள்ளே அதிக வெளிச்சம் இல்லாதிருந்தது. அவன் பார்வையில் முதலில் தென்பட்டது சாய்மனை கதிரையில் சாய்ந்து படுத்திருந்த அப்பாவின் உருவம்தான். பக்க மேசையில் கோப்பி குடித்த கோப்பை இருந்தது. காலையில் எழுந்து கோப்பி குடித்துவிட்டு ஆறுதலாக சாய்ந்து படுத்திருக்கிறார். பதற்றப்பட்ட மனம் அமைதியாகியது. அப்பா என்ற கோவலுடன் ஓடிப்போய் அவரின் தோளை அணைத்துக் கொள்ள வேண்டும் போலிருந்தது. அவன் வந்த சத்தத்தில் நிமிந்து அமர்ந்தார். அவன் போய் அருகே இருந்த கதிரையில் அமர்ந்து அவர் கையை பிடித்துக் கொண்டான். இப்ப விடியற் காலமே எனப்பு வந்தனே. புயலும் மழையும் வெளியில தானே இருக்கு. வீட்டுக்குள்ளியா வந்துட்டது. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்க சுகமாயிருப்பந்தானே. நீ ஏன் யோசிச்சு பயப்படுற? இரவு முழுக்க உங்களோட யோசனைதான். நித்திர கூட கொள்ள முடியல. எங்களுக்கு என்ன வந்தது? இங்க வேற என்ன பார்த்துக்கொள்ள அம்மா இருக்கிறா. அவ கூடவே இருக்கேக்குள்ள எனக்கு என்ன பயன் சொல்லு? சமைச்சம், சாப்பிட்டம், 2 பேருமா கதைச்சு கொண்டிருந்தோம். நேரம் போனதே தெரியல. வெளியில வீசுற புயலும் மழையும் எங்களை உண்டும் செய்யாது. நீதான் தேவையில்லாம பயந்துட்ட. அவர் வாஞ்சியோடு அவன் தோளை தடவி விட்டார். மழுக்கென்று அவன் மனதுக்குள் எதுவோ உடைவது போலிருந்தது. மாறன் அவரை நெகிழ்வோடு பார்த்தான். அப்பா, இரவு உன்னை பற்றித்தான் கதைச்சு கொண்டிருந்த நாங்கள். எங்களை நினைச்சு நீ கவலைப்படவாயண்டு அம்மா சொல்லிக் கொண்டிருந்தவ. பூரணி, இங்க பேர் பிள்ளை வந்திருக்கிறான். கோபி போட்டு கொண்டு வந்து குடு சொல்லிவிட்டு ஆயாசத்துடன் சாய்ந்து கொண்டார். எதிர்ப்புறம் பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். கண்ணினோரம் மெல்லிய நீரின் கசிவு. மாறன் அடக்க முடியா துயரோடு அவரை பார்த்தான். அவன் பார்வை திரும்பி எதிர்ப்புற சுவரில் பதிந்தது. அங்கே சந்தன மாலை அணிந்த புகைப்படத்தில் அம்மா சிரித்துக் கொண்டிருந்தாள். நன்றி.